நம்ம பக்கத்து வீட்டு குட்டீஸ்லாம் தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் அன்பறிவில் ஆற்றுல கழுவி விட்டு மேயர் கட்டிட்டு அப்புறம் அந்த பார்ட் 1 வீடியோவோட கண்டினியூட்டி பார்ட் 2 வீடியோ தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு மாடெல்லாம் கழுவி கட்டிட்டு அப்புறம் நம்ம குட்டி குட்டி மீன் காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த மீனை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மீனை பிடிச்சிட்டானுங்க. பிடிச்சி நம்மளுக்கு காட்டுறது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா ஆசையாக போச்சு. அட இந்த அளவுக்கு மீன் மாட்டுதா என்னடா அதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டியோட கொசுவலை இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கிட்டு வந்து அதில் வந்து மீன் பிடிச்சானுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பிடிச்சானு இவனுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மீன் மாட்டிடுச்சு. சரி இதெல்லாம் மீன் பிடிச்சி என்னடா பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு ஆசை தான் அப்படின்னு சொல்லிட்டு கவரில் போட்டு வச்சுருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆசையை நானும் நிறைவேற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா காலத்தில் குளிச்சுட்டு அதாவது மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே விட்டு நிறவணுங்க. சரி மீன் கிடச்சிக்குதா நம்மளோட ராசிக்கின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாக 2-3 மீன் லபக்குன்னு மாட்டிருச்சுங்க. அதையே அப்படியே போய் எடுத்து அதை என்ன பண்ணணும் கவரில் போட்டு வச்சுட்டுங்க. இந்த மீனில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ஆகாதுங்க, வளர்க்குறக்குன்னு சொல்லிட்டு போய் சாகடிச்சிருவோம். ஆனால் அதை பண்ண போகிறது நம்ம பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது, கிணத்துக்குள்ளே விட்டோன்னு வச்சுங்களேன் அது பாட்டு வளர்ந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து நம்ம மேலே ஊற்றிட்டானுங்க. ஏன்னா இவங்க விளையாடிட்டு இருக்கிறதுக்கு நான் நினைஞ்சாதான் இவங்க இன்னி கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா விளையாட முடியும்னு சொல்லிட்டு பாருங்க எப்படி குசும் பண்ணுறாங்கன்ட்டு அப்படியே நம்ம மேலே வந்து அப்படியே சுவாக அப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் ஊற்றணும். நமக்கும் பார்த்தீங்கன்னா சுகம் கண்டுட்டு அந்த வெயிலுக்கு நல்லா சுகமாக இருந்துச்சுங்க. நானும் பார்த்தீங்கன்னா ஆற்றுக்குள்ளே உட்காந்துட்டேங்க. தண்ணி வந்தேமோ பார்த்தீங்கன்னா அளவாக தான் வந்துட்டு இருக்குதுங்க. நல்லா மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஃபுல்லாக தோட்டத்து வரைக்கும் மேலே ஏறி வருங்க. 2 ஆள் தண்ணி இந்த ஆற்றுக்குள்ளே வரும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வாய்க்கால் தண்ணி தான் வந்துட்டு இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் காலத்துக்கு அப்படியே சன் பாத்தாட்டு எடுத்துகிட்டு ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டுங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் ஆடினதெல்லாம் போகுது நேரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் மெட்டேற்றிட்டு நானும் பார்த்தீங்கன்னா சவுண்டாலத்தில் நல்லா தளன்னு மழை வேஞ்சதுக்கு முளைச்சிருந்துச்சு. சரி இந்த வேசை டைமில் காலையிலுக்கு நல்ல ஒரு தீனுன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா மாடுகளை அந்த ஓரத்தில் கட்டி வச்சுருந்தேன். அப்புறம் சவுண்டால் தலைக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டால் தலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சேம நல்லா கின்னுன்னு முறிச்சு எடுத்துகிட்டு நானும் பார்த்தீங்கன்னா கொட்டத்துக்கு காலையிலெல்லாம் பிடிச்சிட்டு போய் கட்டிட்டுங்க. அப்புறம் இந்த சவுண்டால் தலைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆளுக்கு பாதியாக டிவைட் பண்ணி காலையிலுக்கு அப்புறம் கடையறிக்கெல்லாம் போட்டு மாங்காய் 2 பிடிச்சிட்டு டாட்டா பாயின்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க.